ஆதியாகமம் அதிகாரம் 6. 3 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. தேவகுமாரர் மற்றும் ராட்சதர் குறித்ததான விளக்கம். 2. மனிதர் மற்றும் பூமி மீதான கர்த்தரின் அழிவின் திட்டம். 3. பேழை கர்த்தருடைய மீட்பின் திட்டம். 1. தேவகுமாரர் மற்றும் ராட்சதர் குறித்ததான விளக்கம். இந்த அதிகாரத்தின் முதல் 4 வசனங்கள் தேவகுமாரர்கள், ராட்சதர்கள், பலவான்களை பற்றி கூறுகிறது. தேவகுமாரர் என்பவர்கள் தேவதூதர்கள் என்று கருதப்படுகிறது. யோபுவின் புத்தகமும் இதையே கூறுகிறது. இந்த தேவகுமாரர் எப்படி பூமிக்கு வந்தனர்? அப்படியென்றால் பூமியானது தேவதூதர்கள் மற்றும் மனிதர்களுக்குமான இடமா? ஆராய்ந்து பார்ப்போமானால் ஏசாயா 14வது அதிகாரத்தில் வானத்திலிருந்து தள்ளப்பட்ட வெடிவெள்ளியாகிய தூதனை குறித்து எழுதப்பட்டுள்ளது. மேலும் லூக்கா 10வது அதிகாரம் 18வது வசனத்தில் சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுந்ததை குறித்து எழுதப்பட்டுள்ளது. எனவே பூமி முன்னரே சிருஷ்டிக்கப்பட்டு அதன் பிறகு தங்கள் மேன்மையை இழந்து போன தூதர்கள் அந்த பூமியில் விழத்தள்ளப்பட்டு அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் ஆக்கப்பட்டிருக்கலாம். எனவே தள்ளப்பட்ட தூதர்கள் பூமியில் இருந்தனர். எனின் பூமியில் இருந்த தேவதூதர்கள் தற்போது எங்கே? யூதா 6வது மற்றும் 7வது வசனத்தில் விபச்சாரத்தால் ஆதி மேன்மையை இழந்து போன தூதர்கள் நித்திய சங்கிலியால் கட்டப்பட்டு அந்தகாரத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாக வாசிக்கிறோம். மேலும் 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் நோவாவின் காலத்தில் இருந்த கீழ்ப்படியாமையின் ஆவிகள் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக வாசிக்கிறோம். எனவே இந்த தூதர்கள், அதாவது தங்கள் ஆதி மேன்மையை இழந்து போன தூதர்கள் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக எடுத்துக்கொள்ளலாம். நெப்லிம் மற்றும் ராட்சதர்களை குறித்து பல்வேறு கருத்துகள் காணப்பட்டாலும் பரவலாக கூறப்படும் 2 கருத்துகள். முதல் கருத்தாக, இந்த ராட்சதர்கள் தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு கூடுகிறதுனால் பிறந்தவர்களாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இரண்டாவதாக, இந்த ராட்சதர்கள் தேவனால் அடையாளம் பெற்ற காயினோடு சேத்தின் குமாரத்திகள் கூடுகிறதினால் பிறந்தவர்களாக இருக்கலாம். ஏனெனில் காயின் மற்றவர்களால் கொல்லப்படாதவாறு கர்த்தர் இட்ட அடையாளம் அவரின் ரூபத்தையே மாற்றி அவர் உடல் அமைப்பையே ஆக்ரோஷமானதாக ஆக்கியிருக்கலாம் என்று கருதுவாரும் உண்டு. தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு கலப்பதில் சாத்தானின் தந்திரமும் உண்டு. ஸ்திரீயின் வித்தில் இயேசு பிறக்காமல் இருக்க ஸ்திரீயின் வித்தையே கலப்பாக்க சாத்தான் முயல்கிறான். எனவே அனைத்து ஜீவ சுவாசமுள்ளவர்களையும் அழித்து ஒரே நீதியுள்ள வித்தை காத்து தேவன் தமது வல்லமை சாத்தானின் தந்திரத்தை விட மிஞ்சினது என வெளிப்படுத்துகிறார். 2. பூமி மற்றும் மனிதர்கள் மீதான கர்த்தரின் அழிவின் திட்டம். 5 முதல் 13 வசனம் வரை மனுஷனின் அக்கிரமத்தை குறித்தும் அதனால் அவன் மீது வரும் கர்த்தருடைய அழிவை குறித்தும் வாசிக்கலாம். மனுஷனை குறித்து தேவன் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் நித்தமும் பொல்லாதது என்கிறார். இந்த வாக்கியம் மிகவும் ஆழமானது. நினைவுகள் தோன்றுவதே பொல்லாப்பில்தான். எனவே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். பூமியை குறித்து கர்த்தர் சீர்கெட்டதாயிருந்தது என்றும் கொடுமையினால் நிறைந்திருந்தது என்றும் கூறுகிறார். 3வது அதிகாரத்தில் மனுஷன் நிமித்தம் சபிக்கப்பட்ட பூமி, 6வது அதிகாரத்தில் மனுஷனால் கொடுமையினால் நிறைந்து மனுஷனோடு கூட அழிவுக்கு எத்தனமானது. 3. பேழை கர்த்தருடைய மீட்பின் திட்டம். 14 முதல் 22 வசனம் வரை அழிவை தீர்மானித்திருந்த தேவன் நீதியுள்ள மனுஷனை காட்க மீட்பின் திட்டத்தை விளக்குகிறார். இதை நோவாவுக்கான கிருபையின் உடன்படிக்கை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். கிருபை என்கிற வார்த்தையும் உடன்படிக்கை என்கிற வார்த்தையும் கர்த்தர் முதல் முறை நோவாவிடமே உபயோகிக்கிறார். பேழை இதன் அளவு தற்போதுள்ள 18 வகை பெரிய வகை கப்பல்களை உள்ளடக்கும் அளவு பெரியது. இந்த பேழையானது
ஓரிடத்தில் இருந்து நகரும் வகையில், அதாவது பயணிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டது அல்ல. மிதக்கும் தன்மை மட்டுமே கொண்டது. கொடுமையினால் நிறைந்த பூமியிலிருந்து மனிதனை பிரிக்கும் பெட்டகம் பேழை. நாம் இயேசு எனும் பேழைக்குள்ளாக்கப்பட்டு உலகத்தினின்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு வாழ்கிறோமா? சிந்திப்போம். ஜெபிப்போமா? அன்பின் தேவனே, அப்பா, அழிவின் திட்டத்தை உருவாக்கிய நீர் நீதிமானாய் வாழும்போது மீட்பின் திட்டத்தையும் வைத்திருக்கிறீர் என்கிறதை நாம் விசுவாசிக்கிறோம் ராஜா. கிருபையின் உடன்படிக்கையை இன்றும் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்துகிற கர்த்தாவே, உம்முடைய கிருபையின் மீட்புக்குள் எங்களை அர்ப்பணித்து உம்முடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு பரிசுத்த வாழ்வு வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு கூட மற்றவர்களையும் காக்க எங்களுடைய வாழ்க்கை சாட்சியாக அமையட்டும். இயேசுவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.